சஹாபாக்கள்கிட்ட வந்து சில மனிதர்கள் சொல்றாங்க, போச்சு உங்களுக்கு எதிராக மக்கள் கூட்டம் கூட்டமா ஒன்று திரண்டுட்டாங்க, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க, எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க, உங்க கதை முடிய போகுது, உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு அப்ப என்ன நிலைமை இருந்துச்சு தெரியுமா? ஜாதாவும் ஈமானா, அது அவர்களுக்கு ஈமானி அதிகரிச்சிச்சு. எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்கப்பா, உன்னை அழிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, உன் கதை முடிய போகுது அப்படின்னு ஒருத்தன் வந்து நமக்கு எச்சரிக்கை செய்யறான். அது என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு ஈமான அதிகரிக்குதான். ஏன்னா ஏற்கனவே ரசூலா சொன்னாங்க, இப்படிதான் நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், உயிர் சேதங்கள், பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். உங்களை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைவார்கள். அவனு சண்டை போடுவான், ஆனா உன்னை எதிர்க்கிறதுக்காண்டி அவன் ஒன்று போடுவான். இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை அடிப்பாங்கப்பா என்று இதைத்தான் எங்களுக்கு இறை தூதர் போதித்தார் என்ற அடிப்படையில அவங்களுக்கு அது நம்பிக்கையை அதிகப்படுத்துது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் சிறந்தவன். என்னப்பா கூட்டம், என்ன மக்கள், என்ன பலம், என்ன ஆயுதம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் அல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ரப்பு இருக்கிறான். வேற என்ன எனக்கு பிரச்சனை? நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் முடங்கி கிடக்கணும்? எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது அப்படியே ஈமான் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிடுமா, ஈமான அதிகமாக்கிடும்.